கர்ணனின் திறமை, குருபக்தி, ஆற்றலை கண்டு வியந்த பரசுராமர் தன்னிடமிருந்த விஜயதனுஷை கர்ணனுக்கு அளித்தார். பலரிடம் போரிட்ட போதிலும் சரி, சில சந்தர்ப்பங்களில் அர்ச்சுனனிடம் போரிட்ட போதிலும் சரி, விஜயதனுசுவை பயன்படுத்தவே இல்லை. குருசேத்திர யுத்தத்தில் மட்டுமே பயன்படுத்தினான். விஜயதனுசுவின் நாணை எந்த ஒரு அஸ்திரத்தாலோ தெய்வீக ஆயுதங்களாலோ அறுக்க முடியாது. பல்லாயிரம் மந்திரங்களால் உருவேற்றப்பட்ட இந்த தனுசுவை கையில் வைத்திருப்போரை எவராலும் வெல்ல முடியாது. பிரம்மாஸ்திரம், பிரம்மசீரிசம் போன்ற அஸ்திரங்களால் கூட இந்த தனுசை கையில் பிடித்திருப்பவரை வீழ்த்த முடியாது. கர்ணனின் கையில் இருந்த விஜய தனுசுவை பற்றி கிருஷ்ண பகவான் நன்கு அறிந்திருந்தார். அதனால் தான் அர்ச்சுனன் கர்ணனை குறைத்து கூறும் போதெல்லாம் கர்ணனின் பலத்தை குறைத்து மதிப்பிடாதே என்று எச்சரித்து வந்தார். குருசேத்திர போரில் அர்ச்சுனனுக்கும் கர்ணனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது சாபத்தின் காரணமாக கர்ணனின் தேர்ச்சக்கரம் பள்ளத்தில் வீழ்ந்தது. அப்பொழுது கையில் பிடித்திருந்த விஜய தனுசுவை தேரிலே வைத்துவிட்டு தேர்ச்சக்கரத்தை பள்ளத்தில் இருந்து மீட்க வந்தார் கர்ணன். அதை பயன்படுத்திதான் கர்ணனை அர்ச்சுனன் வீழ்த்தினான். விஜய தனுசு கர்ணனின் கையிலேயே இருந்திருந்தால் அர்ச்சுனனால் கர்ணனை வென்றிருக்கவே முடியாது.